எல்லாருக்கும் வணக்கம். கணக்கப் போவது யாரு? அப்படின்னு ஒரு ஷோ விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகும். நம்ம எப்பலாம் சோகமா இருக்குமோ, அப்பலாம் அந்த ஷோவ பார்த்தீங்கன்னா, உற்சாகமாயிரலாம். சம்டைம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பரா இருக்கும். சிரிச்சு, சிரிச்சு நம்ம கண்ல தண்ணீரே வந்துரும். அது பேர் தான் ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப 2, 3 நாளுக்கு முன்னாடி திருச்சியில ஃபைனல்ஸ் நடந்தது. அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டா ஆக்டர் சிவகார்த்திகேயன கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப ஆப்ட்டான கெஸ்ட். ஏன்னா, அவர் அந்த மேடையில தான் அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் காம்பரரா இப்ப ஹீரோ ஆயிட்டாரு. எப்படி ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்லாம் யார்ட்டுக்கிட்டயும் அசிஸ்டன்ட் சேராம ஸ்ட்ரெயிட்டா ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தோ, அதே மாரி இவர் ஆக்டர் ஆகணுமா, ஸ்ட்ரெயிட்டா விஜய் டிவி ஒரு சேனல்ல போய் காம்பேர் ஆயிடுங்கப்பா, ஆக்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணா ரொம்ப நல்ல விஷயம். இப்ப ஃபைனல்ஸ் நடந்தது இல்லையா? அந்த ஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிவகார்த்திகேயன் ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அது சிவகார்த்திகேயனுக்கு பாராட்டு விழா நடந்த மாரி தான் இருந்தது. எப்பப்பா சிவகார்த்திகேயன் பாராட்டு விழா வைக்கக்கூடாதாப்பான்னா, கண்டிப்பா பாராட்டு விழா வைக்கலாம். அந்த ஷோக்கு எப்படி பேர் இருக்கணும், உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, எதிர்த்து வீட்டு பிள்ளைன்னு கூட வைங்க. அதை வச்சிங்கன்னா முதல்ல நாங்கள் தான் பார்ப்போம். அதை விட்டுட்டு கலக்க போகுது யார் சீசன் 5 ஃபைனல்ஸ் காமெடி சூப்பர் ஸ்டாரான தேடல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு பாராட்டு வைக்கிறது எந்த வித நியாயம் எங்களுக்கு தெரியவே இல்லை. சரிப்பா இப்போ கண்டஸ்டன்ஸ் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணலையா அப்படிங்கிறனே கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதை விட சூப்பரான செம்மையான பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வைல்ட் கார்டில் செமிஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஷோ நடந்தாலும் அந்த ஷோட மெயின் இன்டென்ஷன் அதை டைவர்ட் ஆகாமல் நடத்தணும். இப்போ கலக்க போகிற சீசன் ஃபைனல்ஸ்னு வச்சுட்டு அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தோம் இல்லையா, கண்டஸ்ட்க்கு யாருமே இம்பார்ட்டன்ஸே இல்லவே இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலக்க போகிற ஃபைனல்ஸ் போய் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்ட்னு சொன்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை அதை நான் தான் ஃபங்க்ஷன் சுற்றி இப்படி பேசிட்டு விஜய் டிவி ஷோ அப்படி தான் வைப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் டைப் பண்ணுங்கள்.